வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் இப்போ பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. அந்த சேல்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் இருக்குது, அதை எப்படி பை பண்ணுறது, எப்படி ஈஸியாக பை பண்ணி வாங்குறது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா புது லான்ச்சஸும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில், மொபைல்ஸில், அப்புறம் அவங்களோட அக்சசரிஸில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ஆஃபரில் நீங்கள் இப்போ இமீடியட்டாக வாங்கினா எது வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இருக்கலே பெஸ்ட்டானது, ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரில் எந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதோட லிங்க் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். இது போக நம்மளோட அஃபிஷியலான அமேசானோட அஃபிலியேட் ப்ரோக்ராமோட லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்க நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி கூட வாங்கலாம். வாங்கினீங்கன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை ஏதாவது வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன ஆஃபர், எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஓகே கைஸ், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 17 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அமேசான் பிரைமோட ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 16 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ்லாம் ஷோ அவுட் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பெஸ்ட் டீல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் எது பெஸ்ட்டோ அதோட லிங்க் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியனில் எது பெஸ்ட்டோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ 8499 ரூபா இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ 6499 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபரில் ஸோ யாராவது ஒரு 10,000க்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,000 7,000 தான் நீங்கள் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு 10,000 வரைக்கும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்துடலாம். ரெட்மி 9 ப்ரைம் இருக்குது. ஸோ ப்ரைம் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,999, அதாவது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே எல்லாமே வருது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா முதல் தடவை பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆயிருக்கு. இதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டா ரெட்மி 9 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 1000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெட்மி 9 வாங்குறத விட 9 ப்ரைம் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8A, ரெட்மியோட 8A பார்த்தீங்கன்னா 7,299 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ட்ராப் அவுட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இது வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதிலே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெட்மி 9 ப்ரைமை தான் சொல்லுவேன். ஆனால் கிட்டத்தட்ட 10,000 ரூபா. பட் உங்களோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம் பார்த்தீங்கன்னா ப்ரைம்லேயே பார்த்தீங்கன்னா 128GB மாடல் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு இன்டர்னல் மெமரி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டு இந்த மொபைல் கூட வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் யூசர்ஸ்க்கு நீங்கள் சாம்சங்கில் தான் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ சாம்சங்கோட M31 ப்ரைம் எடிஷன் பார்த்தீங்கன்னா 6GB ரேம்லையும் 128GB இன்டர்னலே வருது. இது பார்த்தீங்கன்னா 16,499 ரூபா, அதாவது 16,500 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஆஃபர் இருக்குது. நீங்கள் அமேசான் பே மூலியமாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் யூசர்ஸு இதெல்லாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல நார்மல் யூசர்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 68,300 இப்போ ப்ரைஸ் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல 9 தான் போடுவாங்க. ஏன்னா அது கீழே குறைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 49,999 ரூபாய்க்கு தான் இருக்கும். இதை விட இன்னும் குறைஞ்சிச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 47 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு நல்ல டீல்னு சொல்லலாம் ஐஃபோன் 11க்கு. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீலை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரெட்மியில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ரெட்மி Note 9 Pro பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு எடிஷன் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,999 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 17,000 ரூபாயிலிருந்து இப்போ 12,999 ரூபா, 13,000 ரூபாய்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் 720G ப்ராசஸர் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஸோ செம்ம செட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மொபைலு. நீங்கள் ஏதாவது ஒரு 12,000 13,000 கையில் வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பரான ஒரு மொபைல் சொல்லலாம். அதே மாதிரி ரெட்மி Note 9 நார்மல் Note 9 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,999 ரூபா, அதாவது 11,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48MP கேமரா இருக்குது, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது.
5020 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்தளவு செம்மையாக நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வட்டம் ப்ரைஸ் ட்ராப் அவுட் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோனு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 720G ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது, 64 MP கேமரா இருக்குது. உண்மையிலே ஒரு பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். ஸோ என்னைய பொறுத்தளவு இதில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா MI 10 இருக்குது. ஸோ MI 10 ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 44,999 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபா கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரெட்மி நோட் 8 பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராப் அவுட் பண்ணி 11,499 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கலாம், அப்படி இல்லாட்டா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம். இந்த 2 வெர்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். MI 10 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பரான பெஸ்ட் டீல் தான் 5Gக்கு. பட் அது எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு தெரியாது. எனக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபா கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்டில் உள்ளவங்க யாரும் வாங்க மாட்டீங்க. அதிகபட்சமாக வாங்க நினைக்கிறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா உங்களுக்கு OnePlusல நிறையா மொபைல்ஸ் இருக்குது, அதையும் கூட சூஸ் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் சொல்லலாம். அது மாதிரி சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா இப்போ 22,499 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் EMI 12 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் EMI இருக்குது. 7000 mAh பேட்டரி ஒன்று இருக்குது, செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி. 730G ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம், கேமிங் மற்றபடி எல்லாத்தையுமே. அது மாதிரி AMOLED டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபோன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு சாம்சங்லேயே தான் மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு M31s பார்த்தீங்கன்னா 18,499 ரூபாய்க்கும், M31 பார்த்தீங்கன்னா 15,499 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அமேசான் ப்ரே பேலன்ஸ்லேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா 1000 ரூபீஸ் கேஷ்பேக் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. பட் நீங்கள் சூஸ் பண்ணுற மொபைலை பொறுத்து தான் அந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி M21 பார்த்தீங்கன்னா 12,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி சாம்சங்கோட கேலக்ஸி M01 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யாரும் வாங்க மாட்டோம். யாராவது உங்கள் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க யாருக்காவது இருக்காங்க, அவங்க வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி கேலக்ஸியோட நோட் 10 லைட் பார்த்தீங்கன்னா 37,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. உண்மையிலே பெஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் சொல்லலாம் இந்த கேலக்ஸியை பொறுத்தளவு. அது மாதிரி கேலக்ஸி S10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்பவே ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. இந்த மொபைல் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி பார்க்கலாம். உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்டாகவே இருக்கும். அது மாதிரி சாம்சங் கேலக்ஸி S20 பார்த்தீங்கன்னா 49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி கேலக்ஸி S10 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 44,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங்கை பொறுத்தளவு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாம்சங்கில் தான் ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக இருக்கும். நீங்கள் எந்த ஃபோன் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இதோட பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பெஸ்ட் இருக்கோ அதோட லிங்க் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlusலையும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. OnePlus 8 பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணதில் 5Gக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 6GB + 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,999 ரூபாய்க்கும். அது மாதிரி 8GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 41,999 ரூபாய்க்கும். அது மாதிரி 12GB RAM 256GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் சொல்லலாம் OnePlusஸை பொறுத்தளவு. OnePlus லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. உண்மையிலே ஒரு ஒர்த்தான சூப்பரான ஃபோன் சொல்லலாம். அது மாதிரி OnePlus Nord பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,999 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,999 ரூபாய்க்கும், 7T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,999 ரூபாய்க்கும், 7T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் OnePlusல தான் நான் மொபைல் எடுக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராப் அவுட் ஆயிருக்கு. நல்லா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது தாண்டி நிறையா இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஓப்போவில் இருக்குது, விவோவில் இருக்குது, நோக்கியாவில் இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறையா செக்மெண்ட் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் கவர் பண்ண நினச்சது இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் தான். ஸோ அது போக இன்னும் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பெஸ்ட்டான மொபைல்ஸ் ஒரு சில மொபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மொபைல்ஸோட லிங்க் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது போக இன்னும் நிறையா கேட்ஜெட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு அது மாதிரி ஹெட்செட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமிங் ஹெட்செட், உண்மையிலே செம்மையான கேமிங் ஹெட்செட் இது. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா ட்ராப் அவுட் ஆகி 5,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்செட்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16th அக்டோபர்லேருந்து இந்த ஆஃபரில் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே நீங்கள் ஒரு கேமிங் ஹெட்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசர் லேப்டாப் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 50,000 சம்திங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபிக்ஸ்டு பண்ணல. பட் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 79,000லேருந்து 57 இல்லை 57 அந்த செக்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,999 இந்த இடத்துல 9 தான் கண்டிப்பாக வரும். ஸோ 1,999 கொடுக்குறாங்க. உங்களுக்கு போட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓப்போவோட வாட்ச் கொடுக்குறாங்க. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட்டில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது இந்த எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கணும், ஒரு நல்ல ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் கேமராவாக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு ஐபேடாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹோம் ஸ்பீக்கராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸ் இன்னும் ஃபிக்ஸ்டாக பண்ணல. பட் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இதில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக இதில் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், அதே மாதிரி கேமிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4 1TB ஸ்லிம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய்க்கிட்ட ட்ராப் அவுட் ஆகி 27,990 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ நீங்கள் PS4 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, PS4ல் உள்ள நிறையா கேம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்லையும் கன்சோல்லையும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதோட அப்டேட்டட் லிங்க் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அப்டேட் ஆகாத நானும் இதில் லிங்க்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கேமிங் கன்சோல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் கன்சோலோ இல்லை நீங்கள் கேமிங்ஸோ வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியும் நிறையா ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் கிடைக்குது. அதில் எம்ஐயில் 50 இன்ச் கொண்ட இந்த 4K ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,999 ரூபாயில் கிடைக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 கிட்டத்தட்ட 4,000 வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி எல்ஜியோட இந்த ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா 21,000லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 14,490 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்ஜியில் வாங்க நினச்சிங்கன்னா கூட இந்த டிவியை கூட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மாதிரி OnePlusோட டிவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29,999 ரூபாயிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 23,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவியை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிறதா. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவி இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிவி செக்மெண்ட்டை வந்து கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சாம்சங்கோட 55 இன்ச் ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,999 ரூபாயில் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி சோனி பிரேவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,999 ரூபாயில் கிடைக்குது. இது உண்மையிலே செம்ம ட்ராப் அவுட். அதுவும் 55 இன்ச் பார்த்தீங்கன்னா 4K டிவி. இது உண்மையிலே செம்ம டீல்னு சொல்லலாம் இந்த டிவியை பொறுத்தளவு. ஸோ யாராவது டிவி இதில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எம்ஐயோட 43 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,499 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இதை வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். எம்ஐயோட டிவி வாங்க நினச்சிங்கன்னா அதோட நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக எம்ஐயில் நீங்கள் டிவி வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போயே வாங்கிக்கோங்க. அது மாதிரி பேனாசோனிக்கோட 58 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி தான். இந்த மாதிரி டிவிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இன்னும் அப்கமிங்கில் நிறைய அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஆஃபர்ஸ்னு போட்டு தான் வச்சிருக்காங்களே தவிர இன்னும் ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லல. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீல் ஆரம்பிச்சோன்னு வந்துடும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு டிவி வாங்கணும்னு கண்டிப்பாக இந்த ஆஃபரில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் சரி HDFC பேங்க்ல உள்ள கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு. அதே மாதிரி பஜாஜ் கார்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். கேட்ஜெட்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த அமேசான் டீலை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ இல்லை ஏதாவது ப்ரைஸ் செக்மெண்ட் வந்துச்சுன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.